Hi friends, welcome back to my channel, The Fantastic World of Microbiology by Jagma Devi. என்னோட லாஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். வெரி ஹாப்பி டு சி யுவர் கமெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோஸை. உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அப்கமிங் வீடியோஸ் போட முடியும். தேங்க்யூ. ஸோ டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டாபிக் மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இப்போ வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் த நெக்ஸ்ட் செல் ஆர்கனல்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட எல்லா மைக்ரோபயாலஜி வீடியோஸும் உங்களுக்கு வரும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது நம்மளோட செல் ஆர்கனல்ஸ்ல நெக்ஸ்ட் செல் ஆர்கனல்ஸ் ER அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது. ஸோ சி இன் தி ஸ்ட்ரக்சர் நியூக்ளியஸ்க்கு கீழே தான் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பவுண்ட் ஆகி வரும். நியூக்ளியஸ்ல இருந்து தான் இந்த ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ see here this nucleus, this nuclear envelope, the nuclear envelopeல இருந்து பிரிஞ்சு வரதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் வந்து ஸ்மூத் ERன்னு சொல்லுவோம், இது வந்து ரஃப் ERன்னு சொல்லுவோம். அது ஏன் ஸ்மூத் ஏன் ரஃப் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்ட்ரக்சர் எதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா சிஸ்டினேங்கிற ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த ஃபிளாட்டன்டு சாக், அந்த சாக் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு சிஸ்டினேங்கிற நேம். ஓகே, ஸோ தி சிஸ்டினே, இது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் அ டைப்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ வி கேன் enter into our topic. So what is endoplasmic reticulum? It is a complex network of tubular membrane that extends throughout the cytoplasm. So it is a look like a tubular membrane. So see this picture friends. இந்த இதுல tubular structure இந்த நியூக்ளியஸ்ல இருந்து வரும்னு சொன்னா it form a tubular structure, tubes மாதிரி ஃபார்ம் பண்ணும். So tubular structure that extends throughout the cytoplasm. Okay, so large portion of the ER பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது large portion of the endoplasmic reticulum is started with only ribosomes. So ribosomes is mainly responsible for protein synthesis. You are all heard of this. இந்த வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ribosomes அப்படின்னாலே வந்துட்டு protein synthesisக்கு important. Without ribosomes the protein synthesis not happened. So main thing happen in endoplasmic reticulum is protein synthesis. அதுல பார்த்தோம்னா நிறைய, அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரெண்டு டைப் இருக்கு, ஸ்மூத் அண்ட் ரஃப் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பிக்சர்லயே உங்களுக்கு கிளியரா தெரியும், இந்த குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ரைபோசோம்ஸ். ஸோ ரைபோசோம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அண்ட் வித்தவுட் ரிபோசோம்ஸ், see the structure without ribosomes, it is called smooth endoplasmic reticulum. Okay, so types rough and smooth you already know. This rough endoplasmic reticulum has the ribosomes embedded. அதுதான் அதுல முக்கியமான பாயிண்டே வந்துட்டு presence of ribosomes அப்படின்னாலே வந்துட்டு rough, absence of ribosomes அப்படின்னா smooth. இது வந்து நமக்கு நார்மலா ஒரு சின்ன ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரைபோசோம்ஸோட ஒர்க் என்ன ரோல் பிளே பண்ணுது அங்கங்கிறத நம்ம எழுத போறோம் இப்ப. So rough endoplasmic reticulum has a ribosomes embedded within the structure, give a rough appearance. ஸோ ரைபோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனாலயே இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரஃப் அப்பியரன்ஸ் இருக்கும். இந்த ரஃப் அப்பியரன்ஸாலதான் இதோட நேமே வந்துட்டு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னே வந்துச்சு. ஸோ இட் இஸ் a series of connected flattened sacs. So see this picture, series of flattened sac like structure. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது இந்த கிட்ஸோட பாக்ஸ்ல இல்ல ஏதோ ஒரு கேமே இருக்கு, ஒரு சர்க்கிளா ஒரு பால் மாதிரி இருக்கும், அந்த பால் உள்ள இருக்கு, இத வந்து சேர்க்கறது மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கிறது தான் சாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த சாக்ஸ், flattened sacs having several ribosomes on its outer surface, இது எல்லாமே வந்து சாக்கு.
இந்த சாக்ஸ்ல வந்துட்டு ரிபோசோம்ஸ் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ திஸ் rough endoplasmic reticulum is prominent in cells where protein synthesis takes place. Prominent means, ஸோ இந்த rough endoplasmic reticulum தான் வந்துட்டு செல்ஸ்ல மோஸ்ட்லி பிரசன்ட் ஆயிருக்கும், அபண்டன்டா பிரசன்ட் ஆயிருக்கும் தேன் த ஸ்மூத். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்லயே பாருங்களேன், இது இவ்வளவு இது ஃபுல்லா ரஃப் endoplasmic reticulum தான், இங்க இருக்கிறது மட்டும்தான் ஸ்மூத். ஸோ based upon the number which is present prominent and which is present abundantly means rough only. Then next is smooth. Smooth endoplasmic reticulum does not have ribosomes. So we already know that it form a tubular structure. It do not form a flattened sac-like structure. It form a tubular structure. Tube மாதிரி form ஆயிருக்கும். It mainly participate in the production of lipids. Lipid productionல involve ஆகும். So what are all the functions பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஃபங்க்ஷன் பார்க்கும்போது rough and smooth ரெண்டையுமே காமனா தான் பார்க்க போறோம். So rough endoplasmic reticulum must play a vital role in protein foldingல involve ஆகும் and mainly for protein synthesis. இது ரெண்டுலயுமே rough endoplasmic reticulum is important. And smooth பார்த்தோம் அப்படின்னா, ஸ்மூத்ல நான் சொல்லிட்டேன் ரிபோசோம்ஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் மெயின்லி ஃபார் லிப்பிட். லிப்பிட்லயே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லிப்பிட்ஸ், நம்ம பாடிக்கு தேவையான பாஸ்போலிபிட்ஸையும் கொலஸ்ட்ராலையும் சிந்தசிஸ் பண்ற கெப்பாசிட்டி ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு இருக்கு. ஸோ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலர் ரிபோசோம்ஸ் கிடையாது, அதோட ஒர்க்கே கிடையாதுங்கிற மாதிரி கிடையாது. இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லிப்பிட் சிந்தசிஸ் அண்ட் மெயின்லி இன்வால்வ் இன் அ மெட்டபாலிக் ப்ராசஸ். மெட்டபாலிசம் அப்படின்னா நம்ம பாடியில நிறைய சைக்கிள்ஸ் நடக்குது, நான் மைட்டோகாண்ட்ரியா நடக்கும்போது சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சைக்கிள்ஸ்ல மெட்டபாலிசம் ப்ராசஸ்ல வந்துட்டு SCR இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் ஹியூமன் பாடிஸ். ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஒரு செல் ஆர்கனல்ஸ், இம்பார்ட்டன்ட் செல் ஆர்கனல்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் endoplasmic reticulum. சின்ன டாபிக் தான், உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட், subscribe my channel. Please அங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க and share my videos to your friends and comment. Okay, thank you friends. Thank you so much for watching my video.